அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும், இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். கதையோட ஆரம்பத்தில் என்னன்னா ரேச்சலுங்கிற ஒரு லேடி லாயர் என்ன பண்ணுறாங்கன்னா காட்டுறாங்க. அவங்க எல்லாம் சட்டத்து வழியில் தப்பிச்சு போலியான டாக்குமெண்ட்டை வச்சு கம்பெனி ஆரம்பித்து அது மூலமாக அந்த கடனை கட்டாமல் இருக்காங்களே, அவங்க மேலே கேஸ் போடுற வேலையை பார்த்துட்ருக்காங்க. இப்போ இன்னொரு இடத்த காட்டுறாங்க, ஒரு தீவை காட்டுறாங்க. அங்கே செலசர் என்ன பண்ணுறாங்கன்னா பிராக்ஸ்டன் என்பவருக்கு செலசனோட ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டு ஏர்போர்ட்டுக்கு போயிட்டுருக்காரு. அவரோட செலசரோட நம்பிக்கையான ஒரு மார்க்கோ என்பவர் போகிறாங்க. பிராக்ஸ்டனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதனால் மார்க்கோ தன் கூட வந்த ஆளையும் காரை விட்டு வெளியே அனுப்புகிறாரு. பிராக்ஸ்டன் தன் பாஸ் பாபிக்கு ஃபோன் செஞ்சு ஒரு ஒப்பந்தம் முடிஞ்சிருச்சு, அவன் ஒரு பில்லியன் கடனை திருப்பி கொடுக்க ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. பாபிக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா அவன் கடனைக்கு தர மாட்டானே, அது எப்படி அப்படின்னு சொல்லி டக்குன்னு பார்த்தா மார்க் துப்பாக்கி எடுத்து பிராக்ஸ்டனோட ஆளை சுட்டு கொண்டுறாரு. பயந்து போய் பிராக்ஸ்டன் காரை திறந்து தப்பிக்க முடிக்கும் போது மார்க்கை அவனையும் சுட்டு கொண்டுட்டு செக்கை எடுத்துகிட்டு செலசருக்கு ஃபோன் செஞ்சு வேலை முடிஞ்சுன்னு சொல்கிறார். ஆக்சுவலி செலசர் ஏன்னா கடனை திருப்பி கேட்ட யாரையும் உயிரோட விட மாட்டான். அவன் மிகப்பெரிய பணக்காரன். ஆனால் ஒரு பில்லியன் கொடுப்பது அவனுக்கு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் பணத்தை கொடுக்கக்கூடாதுன்னு தான் அகந்த கொண்டான். அடுத்ததாக நியூயார்க்கில் ஒரு செலஸ்டருக்கு கடன் கொடுத்த அதே நிறுவனம் ரேச்சலோட அக்ரிமெண்ட் போடுறாங்க. இந்த பிராக்ஸ்டனில் நடந்தது தெரிஞ்சனால ரேச்சல் பாபி பார்க்குறாங்க. அந்த 1 பில்லியன் பணத்தை திரும்ப தர சொல்லி ஒப்பந்தம் போடுறாங்க. ஆனால் அதனால் பாபி 5% கமிஷன் தரணும்னு சொல்கிறாங்க. சரி, ரேச்சலை அவனுக்கு நம்பிக்கையான உதவியான பிராங்கோ மற்றும் சிட்னியை கூட வச்சுக்கிறாங்க. செலசரை மீட்டிங்க்கு வர வைக்க அவனை மனித ரீதியாக உடல் ரீதியாக தொந்தரவு செய்யணும்னு சொல்லி ரேச்சல் முடிவு பண்ணுறாங்க. ஏன்னா இவளுக்கு அந்த தீவிர என்னன்னு தெரியும். கடன் வாங்க போன 2 பேரை சுட்டு கொண்டு இருக்க தெரியுது. ரேச்சலுக்கு பிராங்கோவும் செலசரோட வழக்கினரான வில்லியம் பார்க்குறாங்க. செலசரோட நிறுவனத்தை முதலீடு செய்ய போவதாக போய் சொல்லி உள்ளே போகிறாங்க. ஆனால் உண்மை தெரிஞ்சோடனே வில்லியம் அவங்கள விரட்டி அடிச்சிடறாரு. செக்யூரிட்டி கார்டை வில்லியம் அழைக்கும் ஃப்ராங்கை அவனை மிரட்டி அமைதியாக்குறான். ரேச்சலும் வில்லியம்கிட்ட சட்டப்பூர்வமாக எங்கள் பணத்தை திருப்பி தர உதவு, இதுனா போலி நிறுவன வழக்கில் மாட்டிக்குவே அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விசிட்டிங் கார்டை கொடுத்து விட்டு போகிறார். திட்டமிட்டபடி ஃப்ராங்கோவும் பேக்கரை செலசரோட தீவுக்கு சிட்னியை சவுதி அரேபியாவுக்கு ஜோத்தாவுக்கும் ரேச்சல் அனுப்புகிறான். சவுதி அரேபியாவில் செலசரோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்கேன். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் 1,38,000 சதுர அடிக்கு மட்டும்தான் பர்மிஷன் வாங்கியிருப்பாங்க. ஆனால் சட்டவிரோதமாக 1.5 லட்சம் சதுர அடிக்கு வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. சிட்னி சவுதி அரசுக்கு தகவல் கொடுத்து பணிகளை வேலையெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு நீ வாரம் 4 மில்லியன் இதுக்கு கவர்மெண்ட் கடனை கவர்மெண்ட்டுக்கு இது ஃபைனாக கட்டணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டை போட வச்சுறாங்க. அது மட்டும் இல்லாமல் செலஸ்டரோட எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இடத்துக்கு போய் பணத்தை கொடுத்து சரக்குகளை ஸ்டாப் பண்ணி வச்சுறாங்க. தீவிர இருக்கும் ஃப்ராங்கோவுக்கும் பேக்கருக்கும் செலஸ்டரோட 2 லட்சம் மதிப்பான இயந்திரங்களை ஏதோ சின்ன பொருளை தூக்கி அதை ரிப்பேர் ஆக்கிக்கிறாங்க. இவ்வளோ லாஸ்லாம் ஆனதுக்கப்புறம் செலஸ்டர் வில்லியமிடம் விசாரிக்கிறான். வில்லியம் ஒரு பொண்ணு அவளோட ஆளுங்களும் வந்தாங்க, 28 மில்லியன் கொடுத்தா தான் இதை நிறுத்துவாங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்றாங்க. செலஸ்டரும் அதுக்கு சம்மதிக்கிறான். வில்லியம் ரேச்சலை வச்சு 28 மில்லியன் தருவதாக சொல்கிறாங்க. ஆனால் ரேச்சலை நேரில் மீட் பண்ணோம் அப்படின்னு செலஸ்டர் சொன்னதாக வில்லியம் சொல்கிறாங்க. அடுத்து சவுதி அரேபியாவில் செலஸ்டரோட முதலீடை கவனிச்சிட்ருக்க சாம் வீட்டுக்கு சிட்னி செஞ்சு கேம் விளையாடுறாங்க. அதாவது சிட்னியோட வீட்டுக்கு கிஃப்ட் கொண்டு வர மாதிரி போய் அவங்க ட்ரோஜாங்கிற வைரஸை அவங்க கம்ப்யூட்டரை இது பண்ணிடுறாங்க. இது மூலமாக அந்த கம்ப்யூட்டரோட எல்லா இதையும் ஆக்ட் பண்ணி செலஸ்டரோட போலி டாக்குமெண்ட்டு எல்லாத்தையுமே கோர்ட்டு டெபாசிட் பண்ணிடுறாங்க. இப்போ வில்லியம் ரேச்சலுக்கு ஃபோன் செஞ்சு $200 மில்லியன் 300 மில்லியன் உயர்த்தியும் ரேச்சல் மீட்டிங்கை மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி ஃபோனை வைக்கிறாங்க. ரேச்சல் சிட்னியும் அப்புறம் ஃப்ராங்கோவோட மீட்டிங் தேதியை தயார் செய்ய சொல்கிறாங்க. இறுதிக்கட்டமாக என்னென்னா ஃப்ராங்கோவும் சிட்னியும் செலஸ்டரோட தீவில் தங்கி மீட்டிங்கு செலஸ்டரோட ஆட்கள் எங்கே அட்டாக் பண்ணுவாங்க, ஜீப்பில் எப்படி வெடிமருந்த துப்பாக்கி கார் எல்லாத்தையும் தயார் செஞ்சிட்ருக்காங்க. சிட்னி வேணுமெனே கைது செய்யப்பட்டு ஜெயிலில் போய் அங்கே பாதுகாப்பு எப்படிலாம் இருக்குது, கண்காணிப்பு எப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறாங்க. ரேச்சல் செலஸ்டரோட ப்ரைவேட் ஜெட்டு மட்டும் படகுகள் ஹேக் பண்ணுறாங்க. இதனால் ஆத்திரமடைந்த செலஸ்டர் இறுதியாக மீட்டிங்க்கு சம்மதிக்கிறான். சிட்னி ரேச்சலிடம் ஒரு வாட்சை கொடுத்து ஆபத்து காலத்தில் மட்டும் அந்த பட்டனை அழுத்துன்றாங்க.
அது அந்த பென்ட் ஹவுஸில் வந்து மீட்டிங் வந்து நடக்குது. ஸ்டேர்ஸில் வந்து 200 மில்லியனும் அதுக்கப்புறம் 400 மில்லியன் வந்து செக் வந்து தரான். ரேச்சல் வந்து 1 பில்லியன் கீழே பேச மாட்டேங்கிறான். அவன் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போலி நிறுவனங்களை பற்றி அமலப்படுத்திடுன்னு சொல்லி மிரட்டி விட்டு வெளியே வராங்க. ரேச்சல் வெளியே செஞ்சு பீச்சில் வந்து பீர் குடிச்சிட்டு இருக்கான். அப்போ செலஸ்டரோட ஆட்கள் வந்து அவளை சுட அங்கே வந்து வராங்க. ஆனால் ஏற்கனவே திட்டமிட்டபடி ஃப்ராங்கோவும் சிட்னியோட ஆட்களும் வந்து செலஸ்டரோட 14 ஆட்களை வந்து கொண்டுடுறாங்க. இதை அறிஞ்ச வந்து செலஸ்டர் வந்து பயந்துடுறான். அதே நேரத்தில் வந்து சேமோட கம்ப்யூட்டர் வந்து எல்லா தகவலையும் வந்து செலஸ்டரோட போலி நிறுவனம் எல்லாத்தையும் வந்து ரேச்சல் வந்து முடுக்கி கோர்ட் மூலம் வந்து பூட்டு போட வச்சிடுறாங்க. வேறு அழியாமல் செலஸ்டர் வந்து ரேச்சலை அடித்து வந்து 1 மில்லியன் தருவதாக கூறி வந்து கையெழுத்து கும்பிட்டு வந்து தரான். ஜெத்து படகுகளை எல்லாத்தையும் வந்து திரும்பி தலைமாடின்னு சொல்கிறான். ரேச்சல் வந்து பாபி படம் வந்து வேலை முடிஞ்சுன்னு வந்து சொல்கிறான். 3 மாதத்துக்கு அப்புறம் ரேச்சல் வந்து தான் ஃப்ரெண்ட்ஸோட வந்து டெசர்ட்டில் வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு குறுக்கு எஸ்யூவி கார் வந்து ரேச்சலோட பாதுகாவலர் நண்பர்களெல்லாம் கொண்டுட்டு வந்து மார்க்கோ ரேச்சலை வந்து கடத்துகிறான். தப்பிக்கும்போது வந்து ரேச்சலை வந்து தான் வாட்ச் பட்டனை வந்து அழுத்துறான். செலஸ்டரோட தீவுக்கு வந்து சிட்னியும் ஃப்ராங்கோ வந்து போகிறாங்க. அங்கே முன்பு பாபியை வந்து சந்திச்சு ரேச்சலுக்கு வந்து தர வேண்டிய 20% தொகையை வந்து கேட்குறாங்க. ஆனால் அந்த பாபி வந்து எதுவும் தெரியாதுன்றான். சிறையில் இருக்கிற ரேச்சலை வந்து செலஸ்டர் வந்து சந்திக்கிறான். உன்னை துண்டு துண்டாக வெட்டி அனுப்புனா தான் பாபி என் பொருட்களை தருவான்னு சொல்கிறான். ரேச்சலை வந்து நான் அவளுக்கு வெறும் வேலைக்காரி தான், என்னை பற்றி அவங்களுக்கு வந்து கவலையெல்லாம் கிடையாது அப்படின்றான். ஃப்ராங்கோவும் சிட்னி வந்து தான் டீமோட வந்து போலீஸ் உடையில வந்து போய் ரேச்சலை வந்து ஜெயிலேருந்து மீட்டுட்டு வந்து கொண்டாந்துட்டாங்க. தப்பிக்க வழியில் வந்து பேக்கர் வீட்டை வந்து மாட்டிக்கிறான். வேறு வழி இல்லாமல் ரிமோட் வெடிகுண்டு மூலம் இயக்கி அவனும் வந்து செலஸ்டரோட ஆளோடு சேர்ந்து இருந்துடுறான். மீதியோட ஆளை வந்து கூட்டு போகிற வழியில் ஹெலிகாப்டரில் வந்து மார்க்கை வந்து சுடுறான். ஃப்ராங்கை வந்து மிசைல் மூலமாக வந்து ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்தி மார்க்கை வந்து கொண்டுறான். ரேச்சல் வந்து பாதுகாப்பாக வந்து மீட்கப்படுறாங்க. ரேச்சல் மீண்டும் வந்து பாவியை சந்திக்கிறான். வழக்கு இன்னும் முடியலன்னு வந்து சொல்கிறான். அடுத்து செலஸ்டரோட பென்ட் ஹவுஸில் நுழைய ஃப்ராங்கோவும் சிட்னி வந்து அவனுக்கு விஷ ஊசி போட்டு அவனை மயக்கமடைய செஞ்சு ஆம்புலன்ஸு தாரு படகுன்னு சொல்லி மாற்றி அழுத்தி சென்று கடலுக்கு நடுவில் வந்து ஆதரவற்ற நிலையை வந்து விட்டுறாங்க. மியாமியில் FBI அதிகாரிங்க வந்து செலஸ்டரை வந்து பிடிக்கிறாங்க. அவன் நான் செலஸ்டர் தான் நான் அப்படின்னு சொல்லி பொய் சொல்ல தப்பி வந்து முயற்சி பண்ணுறான். மறுபுறம் ரேச்சல் வந்து பாபிட்ட வந்து ஃபோன் பண்ணி அடிக்கும் வரதான் நீங்கள் வந்து பாதுகாப்பாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேச்சல் வந்து போனதுக்கப்புறம் பாபியோட ஃபோன் வந்து அடிக்குது. இதோட இந்த படத்தோட கதை வந்து முடியுது. நன்றி.